வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோர் ரிஃபைன்டான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்னு பார்த்தோம்னா அது நம்ம ஹோண்டாவோட SP125. அதுக்கடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நல்ல ட்ரெண்ட் அண்ட் பாப்புலர் ஆகிக்கிட்ட ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸாக இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு குழப்பம் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தை இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீர்க்கிற விதமாக இந்த ரெண்டு வெஹிக்கிளான ஒரு டீடைல் அண்ட் எலாபரேட்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்க முன்னாடி சேனலுக்கு உங்களுக்கு தெரியாது கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கா. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போகிறது அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் மோர் அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்கை ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹோண்டாவோட SP125 வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் டோனில் இல்லைனாலும் நல்ல ஒரு டீசென்ட் டச் இருக்கக்கூடிய லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக் தான். சொல்லப்போனால் அது ஸ்போர்ட் பைக் கிடையாது, ஒரு ஃபேமிலி கம்யூட்டர் பைக்னே சொல்லலாம் நம்ம ஹோண்டாவோட SP125. அதனால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அது ஒரு ஸ்போர்ட்டினஸ், கொஞ்சம் அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ்லாம் விரும்புகிறீங்கன்றப்ப இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னே சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு ஸ்போர்ட்டினஸ்லாம் தேவையில்லப்பா, எனக்கு வண்டி பார்க்கறதுக்கு நார்மலாக டீசெண்டாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஹோண்டாவோட SP125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோர் தென் எனாஃபான ஒரு நல்ல டிசைனோட தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போதுன்னு வச்சிங்கன்னா, நம்ம ஹோண்டாவோட SP125 உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப் வருது. நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, அதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் மட்டும் தான் இப்போதைக்கு ஆப்ஷனல் பண்ணுறாங்க. சிங்கிள் சீட் இப்போதைக்கு கிடையாது. அந்த ஒரு ஸ்ப்ளிட் சீட்டோட ரைடிங் கம்ஃபர்ட் ஓகேன்னு இருந்தாலும் பட் அந்த ஒரு சிங்கிள் சீட் அளவுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வராதுன்னே சொல்லலாம். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜ், அதுக்கடுத்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்கன்றப்ப இந்த ஹோண்டாவோட SP125 சீட்டிங் உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப்பாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கிறாங்கன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு 3 பேர் உட்காரதோ அப்படி உட்காரக்கூடாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது மாதிரி விஷயங்களுக்கும் கூட அந்த வண்டியோட சீட்டிங் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட் அந்த சீட்டிங்கோட குஷனிங் குவாலிட்டின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஹோண்டா விட கொஞ்சம் ஹீரோ பெட்டராகவே இருக்காங்க சீட்டிங் குஷனிங் குவாலிட்டியில். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு வண்டி சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம ஹோண்டாலையும் சரி நம்ம ஹீரோலையும் சரி ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹோண்டாவோட SP125 பின்னாடி உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ், பட் நம்ம ஹீரோலன்னு பார்த்தோம்னா வச்சுங்க உங்களுக்கு பின்னாடி மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு LED லைட்ஸ் தான் ஃப்ரண்ட்டை பொறுத்த அளவுக்கு. பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் இன்க்ளூட் அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸை பொறுத்த அளவுக்கும் எல்லாமே LEDஸில் வந்துடும் உங்களுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125. பட் நம்ம ஹோண்டாவோட SP125 உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன், மற்றபடி அந்த ஃப்ரண்ட் லைட்டும் அது மட்டும்தான் LED. ஓரளவு பார்க்கும்போது லைட்டிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஏன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் LED, அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED, அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க LED வந்து நார்மல் கிடையாது, ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு லைட்டோட விசிபிலிட்டி அது மாதிரி விஷயம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால லைட்டிங் விஷயத்தில் ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுங்க. ரெண்டு வண்டியிலுமே நம்மளுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல இப்போதைக்கு கனெக்டிவிட்டிகள் இல்லை, மேபி ஃபியூச்சரில் எக்ஸ்டெக் அப்டேட் கொடுத்து கனெக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு கனெக்டிவிட்டி இல்லை. கனெக்டிவிட்டி இல்லைன்னா அந்த வண்டி பார்க்குறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரியலி நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ், அதான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் கனெக்டிவிட்டியை தவிர்த்துட்டுன்னு பார்க்கும்போது மோர் தென் எனஃபாக தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்கு அதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், இதுவுமே நெகட்டிவ் டைப்பு. சொல்லப்போனால் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் கனெக்டிவிட்டி கிடையாது. ஆமாம், இதுலேயும் கனெக்டிவிட்டி கிடையாது. இன்னும் ஒரு வாய்ப்புகள்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் மேபி ஃபியூச்சரில் எக்ஸ்டெக் அப்டேட் கொடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம SPலலாம் எனக்கு தெரிஞ்சு கனெக்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் இல்லை. சொல்லப்போனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர்ஸில் யார் பெட்டராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு அந்த ஒரு RPM மீட்டர், அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டாவோட ஹீரோ கிட்ட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. பட் நம்ம ஹோண்டாவோட SP125
SP125 நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் அந்த RPM மீட்டர் அதை மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவோட SP125 தான். சரி ஓகே, இந்த ஹோண்டாவோட SP125ல நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed gear box, வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். ஓரளவு இன்ஜின் பற்றி சொன்னால் நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் மோர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், செம்ம லைஃப் வரும். ஆமாம், இந்த ஒரு இன்ஜின் இன்ஜின் குவாலிட்டி அண்ட் பில்டு குவாலிட்டியில் எப்போயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு வெஹிக்கிளையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஜினை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பில்டு குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ரிஜிடான ஒரு பில்டு குவாலிட்டியோடய இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த இன்ஜினால 10.72 bhp ஆஃப் பவர்ஸையும் 10.9 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, ஹோண்டா எஸ்பிக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த வண்டியோட முழு நோக்கமே வண்டியோட மைலேஜ் தான். ஏன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னு பார்க்கும்போது அது நம்ம ஹோண்டாவோட SP125 தான். பர் லிட்டருக்கு இந்த வண்டி 65 km வரைக்கும் போகும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஏன் நீங்கள் ஹைவேஸில் பெட்டரான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதுக்கு மேலே கூட மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைலேஜ் விஷயத்தில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா SP125 யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு சூப்பர் லெவலான மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஏர் கூல்டு, அது இல்லாமல் ரெண்டுமே 2-valve இன்ஜின் செட்டப் தான்ன்றதுனால ஓரளவு இன்ஜின் விஷயத்தில் ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்து இதுலேயும் உங்களுக்கு 5-speed gear box தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச் தான். அதனால டிரான்ஸ்மிஷன் விஷயத்துலையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் எந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் வருதுன்னா வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டில். ஆமாம், ரிஃபைன்மெண்ட் விஷயம்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஓகேவாக இருப்பாங்க, பட் நம்ம ஹோண்டா அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரிஃபைன்மெண்ட் அண்ட் லாங் லைஃப் அந்த மாதிரி ஒரு சில அதுவும் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறீங்கன்றப்ப இந்த ஹோண்டாவோட SP125 இன்ஜின் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் 11.4 bhp ஆஃப் பவர்ஸையும் 10.5 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நிச்சயமாகவே பவர் விஷயத்தில் பெட்டராகவே இருக்கிறாங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல, யாரும் டாப் ஸ்பீடும் பண்ணி பார்க்கலாம், நம்மளும் பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 110 அதை மாதிரி ரேஞ்சு 115 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட போக முடியும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நிச்சயமாகவே பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், கம்பெனி தரப்புலேருந்து 66 km/lit வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கே ஷேக்காக தான் இருந்துச்சு, என்னடா பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க, மைலேஜும் 66 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்களே, இன்னும் எனக்கு ஒரு ஷேக்காக தான் இருந்துச்சு. பட் உண்மை என்னன்னா, இந்த வண்டி 66 மைலேஜ் தருமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், தராது. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் தரும். பட் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுப்போ ஒரு 50 to 60 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் ஒரு 65 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்கடப்பா. பட் ஆனால் இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸுக்கு நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கப்போ மைலேஜ் குறையும். பட் இன் கேஸ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இந்த கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிற மைலேஜ் நீங்கள் எதிர்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் இதுலேயும் ஓகே, பர்ஃபார்மன்ஸுக்கும் ஓகேன்றப்ப நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 இன்ஜின் செக்மெண்ட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. பட் மைலேஜ் தான் என் ஃபுல் ஃபோக்கஸ்டு, பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவைன்ற மாதிரி இருக்கிறீங்கன்றப்ப ஹோண்டா SP125 உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஹோண்டாவோட SP125லேருந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 100/80 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப லீனான டயர்ஸ் தான் இருக்கும். பேக்லேயும் உங்களுக்கு 80/100 செக்ஷன் தான். ரெண்டு டயருமே லீனாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு கார்னரிங் ஃபீட்பேக்கு, பிரேக்கிங் ஃபீட்பேக் எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை சொல்லி ஹோண்டா ஃபைனலி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்கிரேட் பண்ணி பின்னாடி கொஞ்சம் பெரிய டயர்ஸ் கொடுத்தாங்க. பட் டயர்ஸ் விஷயத்தில் இன்னும் பெரிய டயர்ஸ்லாம் வச்சு இல்லை, நம்ம ஹோண்டாவோட SP125 கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். சரி ஓகே, நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி உங்களுக்கு 120/80 செக்ஷன் டயர்ஸுங்க. டயர்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 நல்லா கொஞ்சம் பெரிய டயர்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு கார்னரிங் ஃபீட்பேக், ஹை ஸ்பீட் மேனுவரிங் மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு ஹேண்டலிங் இந்த வண்டி சூப்பராகவே ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹோண்டாவோட SP125ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 130 mm ட்ரம் பிரேக்கு, இல்லை 240 mm டிஸ்க் பிரேக்கு. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் பிரேக்கே எடுங்க, அதான் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது பிரேக்கிங் போயிட்டு. அதுக்கடுத்து பின்னாடி வந்து யூஸ்வலாக 130 mm ட்ரம் பிரேக் தான். அது ஒரு CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் வைஸ் ஒரு நார்மல் ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்க்கும் ஒரு நார்மல் டே டு டே
டே சிட்டி கம்யூட்டுக்கும் ஓகேவான ஒரு லெவலில் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்தா வச்சுங்களேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் மட்டும் தான், டம் பிரேக் ஆப்ஷனாக கூட கிடையாது. டிஸ்க் பிரேக் எடுக்கிறீங்களப்போ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 240 mm ஒரு ஆப்ஷனு, அதுக்கடுத்து 276 mm ஒரு ஆப்ஷனு, பின்னாடி உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான். பின்னாடி பிரேக் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஓகேவா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக்கோட பைட்டும் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் அந்த 276 mm டிஸ்க் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS உண்டு. அப்படின்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் கண்ணை மூட்டு சொல்லுவேன், நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்குது. டயர்ஸ் விஷயத்துலையும் பெட்டர், பிரேக்கிங்லேயும் பெட்டருன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு வண்டியோட ரைடிங் சேஃப்டி மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே ஹீரோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இடத்துல. சரி ஓகே, ஓவரலாக நம்ம இந்த 2 வண்டியோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்து முடிச்சாச்சு. ஓவரலாக பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நம்ம ஹோண்டாவோட SP 125 யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒன்றும் பெரிய ட்ராக் ஃபோக்கஸ்ட் அது மாதிரிலாம் இருந்தால எனக்கு தேவை ஒரு டே டு டே சிட்டி லைஃபுக்கு ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc மோட்டர் சைக்கிள். அது ஃபேமிலி யூசேஜுக்கும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கடுத்து லைட்டாகவும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும். ஃபீச்சர்ஸ் அந்த வண்டிக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன்டப்போ இந்த ஹோண்டாவோட SP 125 உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R எனக்கு வந்து டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து நான் எப்போயே கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு நினைப்பேன், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஃப்டியும் இருக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் லாங் ட்ரைவ், அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கப்பா நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R கொஞ்சம் பெட்டர். பட் அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் பில்ட் குவாலிட்டி விஷயங்கள் உங்கள் மனசில் கொஞ்சம் ஆழமாக பதியுதுன்றப்ப ஹோண்டாவோட SP 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாகவே தெரியும். பட் ஆனால் மற்றபடி அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R கொஞ்சம் பெட்டராகவே தெரியுது. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இந்த 2 வண்டியோட ப்ரைஸ் கம்பேரிசனுக்குள்ளே போயிடும். ப்ரைஸ் கம்பேரிசனில் நம்ம ஆன் ரோட் ப்ரைஸிங் தான் பார்க்க போகிறோம். பட் இன்னொரு விஷயம்னா இந்த ஒரு ப்ரைஸிங் வந்து எல்லா ஊருக்கும் சேமாக இருக்கும்லாம் இல்லை. நம்ம வந்து சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வச்சு சொல்கிறோம், உங்கள் ஊருக்கு லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு வைக்கிறீங்க, ப்ரோ இதுதான் ஒரு ப்ரைஸ் அதான் ப்ரோ ப்ரைஸ்ன்னு. நீங்கள் சொல்கிறதும் ரைட்டு தான், நான் சொல்கிறதும் ரைட்டு தான். ஏன்னா உங்கள் ஊர் வேறு, என் ஊர் வேறு, அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ABS இல்லாத வேரியன்ட் தான் இல்லை, உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அது வந்து 1,17,000 கிட்ட வரைக்கும் வருது. ABS வச்சு வேரியன்ட்டு 1,23,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாகவே நல்ல ஒரு 125cc ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள்னே சொல்லலாம். ப்ரைஸிங் எனக்கு கேட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங் தான் கோட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வச்சு வேரியன்ட் ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஒரு 1,09,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வச்ச ஆப்ஷன் அதுவும் ஸ்பெஷல் எடிஷன் வந்து 1,14,000 வரைக்கும் டாப் வேரியன்ட் வருது. ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP 125 உங்களுக்கு அஃபோர்டபுளாக தரலாம். பட் நம்ம ஹீரோவில் என்ன தான் அதிக ப்ரைஸிங் கோட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் அதில் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி ஓகே, ஓவரால் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த 2 பைக்கில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங், பை, see you later.